ரஜினிகாந்த் எனக்கு எப்படி பிடிக்குதுன்னா சிறந்த அரசியல்வாதி ரஜினிகாந்த். வந்தா தெருவில் எடுத்து விட்டுருவாங்கன்னு தெரியும், வரல இல்லை வந்திருக்காரா மாட்டிப்பாரு. இது என்ன ஸ்டாம்பேடு, இது வேற லெவலில் நடக்கும். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறார். இவங்களுக்கு இருக்கிற வெறும் விசில் அடிச்சா முடிஞ்சுமா, ரஜினிக்கு இருக்கலாம் ஃபேன்ஸ், அதாவது ஒரிஜினல். சாதாரணமாக ஒரு பஸ் ஸ்டாண்டில் விசில் அடிச்சுட்டு இருந்த ஒருத்தருக்கு அவர் பேரை சொன்னாலே விசில் தட்டுற அளவுக்கு கிளாப் பண்ணுற அளவுக்கு வந்துருக்கீங்களா? அதுதான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி. எல்லாத்தையும் பார்த்துட்டாருமா, ரொம்ப குறுகிய வயசுலேயே ஆடாத ஆட்டம்லாம் ஆடி பார்த்துட்டாரு அவர். நான் சொல்றாரு, என் வாழ்க்கையில் சூனியங்கள், நான் குடிச்ச காலங்கள், அவரே சொல்றாரு, ஒத்துக்கிறாரு. நானே வச்சுக்கிட்ட சூனியம் அதெல்லாம், நான் ட்ரிங்க்ஸ் பண்ண காலங்கள்லாம் சொல்றேன். சிகரெட் குடிச்சவர் பாலச்சந்திரோட ஒரு இன்டர்வியூ இருக்கும், சிகரெட் பிடிக்கிறது நிப்பாட்டியான்னு ட்ரை பண்ணிட்டு முடிச்சிட்டு இருக்கேன். என்ன பாவம் சாபம்லாம் விட்டுக்கிட்டு, படங்கிறது ஒரு பிஸ்னஸ்மா, அது ஒரு வியாபாரம். இப்போ சரணாசோர்லாம் இருக்கா, அது மாதிரி ஒரு தொழில். அது வியாபாரம் பார்த்தா வியாபாரம். கலை அதெல்லாம் சும்மா அள்ளி விடுறது, அதில் என்ன கலை இருக்குது, அதெல்லாம் ஒன்று. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். இப்போ இன்னைக்கு ஹாட் டாபிக் என்ன அப்படின்னா, ரஜினி அவர்கள் இப்போ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதாவது சுந்தர் சி எடுக்க வேண்டிய ஒரு படம், 173வது படம், பெரிய ஒரு எதிர்பார்ப்போட கிராண்ட் ஓப்பனிங்கோட கமல் அவர்களோட இயக்கத்தில் ரஜினி அவர்கள் நடிக்க போகிறதா எவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங் இருந்தது. ஆனால் சடனாக வித்தின் வீக்குள்ள அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இல்லை சுந்தர் சி இந்த படத்துலேருந்து விலகிக்கிறதா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ பெரிய ஒரு டாப்பிக்காக ஒரு சர்ச்சையாக போச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன் இந்த டாபிக்லாம் என்கிட்ட எடுத்துகிட்டு வரமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நான் பார்த்தா இப்போ ரீசெண்டாக நீங்கள் 2025 படங்கள் எப்படி இருக்குன்ற ஒரு டாபிக் போடுறீங்க, ரிவ்யூ போடுறீங்க, என்னதான் நடக்குது அப்படின்னு உங்ககிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு. சினிமாவும் நம்மளோட ஒரு அங்கமாக இருக்குது. நம்ம வெறுசாக ட்ரையாக க்ரைம்னு பேசுகிறத விட அதுவும் ஒரு ஃபேண்டஸியாக இருக்குல்ல பேசுகிறதுக்கு. இப்படி பேசுகிறது மற்றபடி ஒன்றும் இல்லை. ரஜினி அவர்கள் 12/12 இப்போ பிறந்தநாள் கொண்டாடினார். மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து எங்களை மகிழ்க்கும் கலைஞனாக இருக்க எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு அரை நூற்றாண்டு காலம் ஒரு மனுஷன் மேலே எப்படி ஒருத்தர் அந்த ஹீரோவாகவே இருக்க முடியுதுங்கிறது தெரியல சார். அதெல்லாம் பிரமிப்பாக தான். அவரோட வயசுக்கு நான் பாதி பேர் இல்லவே இல்லை, செத்து போயிட்டாங்க. பல பேர் நினைவு தப்பிடுது. அந்த அரை நூற்றாண்டு காலம் அவருக்கு படத்தை இப்போ இந்த 2025 வந்து கூலி வந்து சுமாராக தான் இருந்துச்சு படம், ஓப்பனாக சொல்ல போனால். ஆனால் அதுதாங்க 500 கோடி ரூபா கலெக்ஷன் ஆயிருக்கு, டாப்ல இருக்கு. அதுதான் டாப் 1. 2025 நம்பர் 1ல வந்து அதுதான் டாப்பாக இருக்கு. பீட்ஸ்னு ஒரு படம் வந்து விஜய் வச்சு மொக்க வாங்கினது நெல்சனுக்கு. ஆனால் அது நெல்சன் சூப்பர் ஸ்டாரை வச்சு மறுபடியும் ஹிட் கொடுக்குறாரு. அது பழைய கதை தான். ஆனால் ஜெயிலரு ஆனால் நல்லா இருந்தது அந்த படம், மறுபடியும் ஹிட் அடிக்கிறாங்க. காலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு சொசைட்டி ரைவல், அதெல்லாம் பழைய இதுதான் சார். காலானா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் அவர் வச்சு எடுக்கிறாங்க. அந்த கதைக்கு பொருத்தமா இருக்கிறாரு அவர். சார் இப்போ என்ன தெரியுமா சார், இப்போ ஒரு பாட்டு, ஒரு வரிகள் இப்போ கூட ரீசெண்டா அனிருத் மியூசிக்ல வந்ததே, அது உங்க அப்பா நீ அப்புறம் வந்து உன்னோட பையன் முதற்கொண்டு நான் எல்லாருமே வந்து எனக்கு ஃபேனா இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வரிகள்லாம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணிருக்குன்னா அதை நம்ம அக்ரி பண்ணிக்கணும்ல சார். 3வது ஜெனரேஷன் அவர் ரசிக்கிறவங்க, எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதுல. ஏன்னா சுந்தர் சியோட அவர் பண்ண படம்னா அருணாச்சலம்னு ஒரு படம் பண்ணார். அது வந்து வேற லெவலில் நல்லா இருக்கும். அந்த படமும் வைப்பாக இருக்கும். அரசியல் ரஜினி அப்போ வருவாரா வர மாட்டாராங்கிற கேள்வி இருந்தால் கேட்டான். ரஜினிகாந்த் எனக்கு எப்படி பிடிக்குதுன்னா சிறந்த அரசியல்வாதி ரஜினிகாந்த். அரசியல்வாதி. ஆமாம் ஆமாம், வந்தால் தெருவில் எடுத்து விட்டுருவாங்கன்னு தெரியும், வரல இல்லை வந்திருக்காரா மாட்டிப்பாரு. இது என்ன ஸ்டாம்பேடு, இது வேற லெவலில் நடக்கும். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இருக்கிறதுல வெறும் விசில் அடித்தா முடிஞ்சுமா, ரஜினிக்கு இருக்கலாம் ஃபேன்ஸ், அதாவது ஒரிஜினல். ரஜினிக்கு ஒன்றுன்னா அப்படியே இன்னமும் வந்து மன்சோறு சாப்பிட்ற அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காரு. ஃபேன்ஸும் டிவோட்டியாகவே இருக்காரு, பக்தர்கள். ஆமா சார், ரஜினி கோவில்லாம் வச்சிருக்காரு சார். இப்போ ரஜினி கோவில் அப்படின்னு ரஜினியோட புகைப்படங்கள், ரஜினி சிலையெல்லாம் வச்சு அவருக்கு பாலாபிஷேகம்லாம் பண்றாங்க. வந்து வேற லெவலுங்க அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம். அதாவது சாதாரணமாக ஒரு பஸ் ஸ்டாண்டில் விசில் அடிச்சுட்டு இருந்த ஒருத்தருக்கு அவர் பேரை சொன்னாலே விசில் தட்டுற அளவுக்கு கிளாப் பண்ணுற அளவுக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா? அதுதான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி. வளர்ச்சிங்கிறது அதுதான் வளர்ச்சி. அவர் சேர்க்காத செல்வம் இல்லை, பார்க்காத புகழ் இல்லை, அம்பானி விட்டு கல்யாணத்துக்கு அழைப்பு வருது. இப்போ நீங்கள் ஒரு சிஎம்கிட்ட தமிழ்நாட்டு இந்தியாவுக்குள்ளே பேசணும்னு வச்சிங்களேன், முதல்ல பிஏட்ட போய் பிஏ மூலியமாக அப்பாயின்மெண்ட் ஆகி ஒரு லைன் எடுப்பாங்க. ஆனால் ரஜினி அடித்தாருன்னா ஹாட் லைன் எடுப்பாங்க. இந்தியா முழுக்க எந்த சிஎம்னும் ரஜினி அடித்தா சூப்பர் ஸ்டார் வீட்டிலேருந்து பேசுகிறோம், சாரை பேசணும்னா உடனே ஃபோன் கொடுப்பாங்க.
அந்த லெவலுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் அவர் ரொம்ப எளிதாக நினைக்கிறீங்க. அரசியல்வாதின்னு சொன்னல, டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு பவர் இருக்குது. யார்கிட்ட வேணுமோ ஒரு இன்னொன்று பேசலாம், அவர் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் அவர் போய் நின்றுக்கிறது இல்லை. அவர் ஆன்மீகம், அவர் ஒரு லைனே வேறு. இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டாருமா, ரொம்ப குறுகிய வயசுலேயே ஆடாத ஆட்டம்லாம் ஆடி பார்த்துட்டாரு அவர். நான் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் சூனியங்கள் நான் குடித்த காலங்கள் அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு. நானே வச்சுக்கிட்ட சூனியம் அதெல்லாம் நான் ட்ரிங்க்ஸ் பண்ண காலங்கள்லான்னு சொல்கிறாரு. சிகரெட் அப்படி பிடிச்சவர். பாலச்சந்திரோட ஒரு இன்டர்வியூ இருக்கும், சிகரெட் பிடிக்கிறது நிப்பாட்டிட்டியான்னு ட்ரை பண்ணிட்டு குறைச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸான ஒரு மனுஷன் ரஜினிகாந்த். அருணாச்சலம் படம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2 கதாநாயகியை வச்சு, ரம்பாவை இறக்கி, சௌந்தர்யா வச்சு, அதாண்டா இதாண்டா ஃபஸ்ட்டு சாங் அந்த இது கிடைக்கவே இல்லையா, அந்த லிங்கம் மாரி உள்ளது. அதுக்கு போயிட்டு குப்பாரை, இந்த தவளைப்பானையை குப்பாரை கொத்து போட்டு அதில் கடைசி அந்த பணத்தை பூரா அரசியல் அடிச்சு அவ்வளோ அழகாக அந்த படத்தை எடுத்து ரஜினி வந்து எல்லா பாசிட்டிவ் செலவு. அவங்க அப்பா ரஜினி வருவார் இங்கேருந்து. அருணாச்சலம், நீ வந்து எங்கள் அப்பா சிகரெட் பிடிச்ச எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவொன்னே எங்கள் திட்டில் ரூம் நிறையா சிகரெட் வச்சு விடியத்தில் குடிச்சு முடிச்சிரு சுட்டேன்னு சொன்னார். குடிச்சு முடிச்ச காலைல வாந்தி வந்துச்சு, எனக்கு வெறுப்பு வந்துடுச்சு சொன்னாரு. இந்த பணத்தை நீ செலவழிச்சு ஒரு வெறுப்பு வந்து உண்மையான விஷயமா அதுதான். நிறைய பணத்தை சின்ன வயசுல செலவழிச்சு பார்த்தவங்களுக்கு வந்து பணத்துக்கு ஒரு பெரிய ஈர்ப்பெல்லாம் இருக்காது. ஆனா கூட இது பணம் தானே அப்படிங்கிற ஃபீல் தான். பணம் இல்லாதவங்களுக்கு தானே அதோட அருமை. இல்லாட்டி வரும் வந்துட்டு அது போர் அடிச்சிருமா, அது எனக்கு அது அப்படிதான் தெரியுது. இந்த அரசியல்வாதிலாம் 1000 கோடி 2000 கோடி கொள்ளையடிச்சு எதுக்கு, அது என்ன வச்சு என்ன பண்ண போறீங்க? ஆக போறது இல்லை. அது அவரே தான் சொல்லுவாரு, தங்க போஸ் வந்து மண்ணுக்குள்ள கம்பங்கள் மண்ணுக்குள்ள. ரஜினி எல்லாருக்கும் செய்யலை போகணும்லாம், மக்கள் எதுக்கு செய்யணும்? ஆமா சார். சார் இவர் பேர்ல இவ்வளோ இது இருக்குல்ல சார். இன்னொரு விஷயம் இவர் பத்தி இங்க சொன்னோம் என்ன தெரியுமா சார், பெருமையான ஒரு விஷயம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்கிற நடிகர்கள் கூட, யங் ஜென்ரேஷனா இருக்கட்டும் சரி சார், அவங்க சர்வைவ் பண்றதுக்கு இந்த படங்கள்ல எவ்வளோ திணறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனா இவர் அசால்ட்டா இத்தனை வருஷம் அதுவும் ஹீரோவாவே நடிச்சு கோடி கணக்குல இன்னும் பிசினஸை தன் பக்கம் தக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அதுவே நமக்கு எவ்வளோ ஒரு எப்படா அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் சொல்றேன், ஒரு மனுஷன் எப்படி 20 வருஷம் சம்பாதிக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு இன்னொரு டவுட் இருக்கு. ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தான் அந்த படத்தை எடுக்கிறாங்க. ஆமா சார். அது கமலஹாசனோட சொந்த கம்பெனி. ஏற்கனவே ஒரு அன்பேசன் ஒரு படம் பண்ணார் சுந்தர்சி, யார் கமலோட படம். அப்போ ஃப்ளாப், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது படம். அதான் சுந்தர்சி ஒரு மேடையில் சொன்னார், சார் அன்பேசன் மாதிரி ஒரு படம் தருவீங்களான்னு. அப்போ எங்கடா போயிருந்தீங்க, படம் ஓடலையடா அப்படின்னு வருத்தப்பட்டிருந்தாரு. ஸோ அதில் ஏதாவது கமலஹாசன் தலையீடு இருக்கலாமோங்கிற பயம் கூட இருந்திருக்கும் சுந்தர்சி சார். ஆனா இப்போ இது விமர்சனம் இப்போ எப்படி தெரியுமா சார் இருக்கு, சுந்தர்சியோட பாவம் உங்களுக்கு சும்மா விடாதுடா அப்படின்ற மாதிரி. இப்போ அதுதான் சார், இப்போ இவர் அறிவிப்பு விட்ட உடனே இல்லை, இப்போ எதுக்கு நீங்க சுந்தர்சியை விட்டுட்டு இந்த டான் படம் இயக்கின சிபி சக்கரவர்த்திக்கு இந்த இதை கொடுக்கறதுக்கு என்ன சார்? படத்துல இந்நேரம் டைரக்ஷன் பண்ணுங்கிறது அந்த படத்தோட ப்ரொடியூசர் கம்பெனி முடிவு பண்ணணும், ப்ரொடக்ஷன் கம்பெனி முடிவு பண்ணணும். அவங்களுக்கு கம்ஃபர்டான ஆளுக்கு தான் படம் கொடுப்பாங்க. இந்த கதையை இப்படி எடுக்கணும்னு அவங்க பிரியப்படுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி எடுத்து கொடுக்குற டேரக்டர் பிடிப்பாங்க. சுந்தர்சி சீனியர் ஜீனியஸ் கூட. அவர் லேட்டாக ரிலீஸ் பண்ணி தான் வின்னர் இருக்கிற படத்தில் அந்த ப்ரொடியூசர் பிச்சை எடுக்கிறாரு. வடிவேலு கைப்புள்ளன்னு ஒரு இதை கொடுத்ததே அவர் தான். படத்தை லேட்டாக விட்டார், சுந்தர்சி தான் விட்டார். அந்த இழப்பெழுத்து ஏற்றிக்கிட்டார் அவர். அந்த ப்ரொடியூசரை காப்பாற்றினாரா என்ன? இது என்ன பாவம் சாபம்லாம் விட்டுக்கிட்டு, படங்கிறது ஒரு பிஸ்னஸ்மா, அது ஒரு வியாபாரம். இப்போ சரணாசூர்லாம் இருக்குது, அதுமாரி ஒரு தொழில். அது வியாபாரம் பார்த்தாது வியாபாரம். கலை அதெல்லாம் சும்மா அள்ளி விடுறது, அதில் என்ன கலை இருக்குது, அதெல்லாம் ஒன்று தொழில். அது இப்போ சுந்தர்சியை ட்ராப் அவுட் பண்ணிட்டு சிபி சக்கரவர்த்தி அந்த டான் படம் இயக்கினா அவருக்கு வந்து இப்போ இருக்கிற யங் டிரெக்டர் வரைக்கும் சான்ஸ் கொடுக்கறதுக்கான பின்னாடி என்ன சார் இது ஒரு அரசியல் இருக்குமா அப்படின்ற மாதிரி பேசப்படுது. எல்லாம் ஒன்றும் அரசியல் இல்லை. சுந்தர்சிக்கு என்ன அரசியல் என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்று. சுந்தர்சி அவர் ஒரு நல்ல இப்போ படங்கள்லாம் வருது, இது மாதிரி பேய் படம் நிறைய எடுத்து சக்ஸஸ் பண்ணிட்டாரு சார். ஏன் அந்த மாதிரி அரசியல் இது ஒரு ப்ரெஷர் இருக்குமா அப்படின்னு நான் கேட்டதுக்கு உங்களுக்கே தெரியும்னு நான் நினைக்கிறேன் சார். நீங்கள் அவங்க குஷ்பு மேடம் பிஜேபியில் இருக்காங்கிற மாதிரி சொல்லுவீங்க, அதெல்லாம் சுந்தர்சி எந்த இடத்துல தானே பிஜேபி இல்ல சார், அவங்களுக்கு அந்த பிரஷர் இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் தவறான புரிதல் இது. சுந்தர்சி வந்து அவர் ரொம்ப இண்டிவிஜுவலாக உள்ளவங்க. அவர் அன்பேஸ்வரத்தை ஸ்க்ரீன் பிளே போட்டு பாருங்க. அப்புறம் அப்படி ஒரு டைரக்டர் கமல் மிஸ் பண்ணுவாரா? மிஸ் பண்ண மாட்டார். கமலஹாசனை பொறுத்தவரையும் அரசியல் தாண்டி அவர் கலை தான். அவர் நினைக்கிறதா இல்ல பிஜேபி வந்து இந்த படத்துல இவர் சுந்தர்சி டைரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அது பிஜேபி தான் கேட்கணும். கமலாலயத்தை போய் கேளுங்க, என்ன கேட்டால் எனக்கு தெரியும். அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க சொல்லியிருக்கலாம், அவங்க வீட்டுக்காரவனா படம் எடுத்து கொடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க அவங்களுக்கு. ஆனால் அப்படியே அவங்க கேட்க மாட்டாங்க. வாழ்வாதாரமே பிஸ்னஸ் தானேம்மா. அவர் படம் எடுத்து கொடுத்தா இப்போ சுந்தர்சிக்கு 50 கோடி சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, தாராளமாக கொடுப்பாங்க. அது காசு தானே, அப்படிலாம் இல்லை. ரஜினிகாந்துக்கு படம் எடுக்கிறதுனா வலிக்குதா? யார் வேணுமோ எடுத்து கொடுப்பாங்க.
சங்கரை கூட்டு எடுத்து கொடுத்தாலும் எடுத்து கொடுப்பாரு. இதுல என்ன இருக்கு? ஆனா இப்ப இருக்கிற டிரெக்டர்ஸ்க்கே இங்க பஞ்சம் மாதிரி அப்படி தெரியுதே சார். யாருமே டிரெக்டர்ஸே இல்லையா அப்படின்ற எல்லா மாதிரி. டைரக்டரும் சினிமா நடிக்கப்பட்டாங்க. எஸ்.ஏ. சூர்யா சினிமா நடிக்கிறாரு. லோகேஷ் கனகராஜ் பார்த்தா முகத்துல சேப்பு பூசிட்டு நிற்கிறாரு, ரத்தத்தை பூசிட்டு நிற்கிறாரு. எல்லாரும் படம் நடிக்கப்பட்டாங்க. படம் எடுக்கிறது நடிக்கிறது ஈஸி இல்லை. பெட்டு கட்ட வேண்டிய இல்லை. நம்ம ஒரு டைரக்டரால் ஒரு படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா அடுத்து ஒரு வாய்ப்பே கிடைக்காது. ஆனால் படம் நடிக்கிறது அப்படி இல்லைல்ல. நான் நடிச்சாச்சு, என் சம்பளம் வாங்கியாச்சு, படம் ஓடுது ஓடல, எனக்கு என்ன தருது, அடுத்த படத்துக்கு போயிடலாம். ரஜினிக்கு படம் எடுக்கிறதுனா 1000 பேர் இருக்காங்கம்மா. டைரக்டர் பூரா சினிமா நடிக்க போயிட்டாங்களா? யாருமே இல்லையே வெளியில். உதாரணத்துக்கு எஸ்.ஏ. சூர்யா நடிக்க போயிட்டார். எல்லா டைரக்டருமே நடிக்கிறாங்க, படம் நடிக்கிறாங்க. எடுக்கிறத விட நடிக்கிறது ஈஸியாக போய்ட்டு சம்பளம் வாங்கிட்டு போயிடலாங்க மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஃபீமேல் டைரக்டர் வர்றது கிடையாது, ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதான் சுதா கொங்குரா இப்போ பராசக்தி எடுக்கிறாங்களே சார். அதனால கொண்டாந்து காமிச்சா எப்படி? படம் எடுக்க ஆள் இல்லையே, வரமாட்டாங்களே படம் எடுக்க. ரஜினி பொண்ணெல்லாம் எடுத்தாங்க, படம் எடுத்தாங்க. ரஜினி சார் பெரிய வருத்தம் தான், பிள்ளைங்க லைஃப் நல்லா இல்லைங்கிறது ஒரு பெரிய கவலை. இடையில உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அவருக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சிங்கப்பூர் போனார், வைத்தியத்துக்கு போனார்ல. ஒரு 70+ உள்ள மனுஷன் வந்து இன்னமும் நம்மளை சந்தோஷம் வைக்க முடியுதுன்னா எப்படி? அது ரொம்ப ஆச்சரியம். அவரோட ஆரம்பகால படங்கள் முள்ளும் மலரும், போனா ஒரு கேள்விலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் நடிப்பு. 6லிருந்து 60 ஒரு படம் இருக்கு. ஆமா சார். எங்கே கேட்ட ஒரு படம், ரஜினி படம், அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். இந்த ரஜினியே பார்க்க முடியாது. அலெக்ஸ் பாண்டியன் ஒரு படத்தில் வருவாருமா, அலெக்ஸ் பாண்டியன் வந்திருக்கேன் சார் அந்த படம். ஆமா, தில்லுமுழு ஒரு படத்தில் மீச வச்ச கேரக்டர், மீச வைக்காத கேரக்டர். அவரும் தேங்காய் சீனிவாசனும் பின்னு பின்னுவாங்க. சூப்பரா இருக்கும் சார். அது பாலச்சந்தர் இயக்கத்தில் ஒரு காமெடி படம் கொடுக்க முடியும். அவ்வளோ அழகா ஐயம்பேட்டை அறுவடை போய் கல்யாணம் மாதிரி சந்திரன் ஏன் இவ்வளோ பெருசாக வச்சிருக்கீங்க, பேரை சுருக்கிறதுனா காந்தியா நேருவா அப்படி போட்டு அவரை செஞ்சு விடுவார். அந்த படத்துல கமல் ஒரு கெஸ்ட் ரோல் வருவார், கிளமேஷன் அட்வொகேட்டா வருவார். ஆமா சார், ஆமா, நல்லா இருக்கும் அந்த படம். ஸோ இது ஒரு பெரிய காம்பினேஷன் இது. ஏன்னா ரஜினிக்கு வந்து கமல் படம் எடுக்கணும் ரொம்ப நாள் பிரிய உண்டு. 2 பேருமே ஆல்மோஸ்ட் ஒரே செட்ல இருந்தவங்க தானே, ஃப்ரெண்ட்ஸ் சார். இத்தனை வருஷம் கடந்து இப்போ வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து எவ்வளவு பாராட்டத்தக்க ஒரு விஷயமா பார்க்க வந்து எல்லாம் அடிச்சுக்கிறானுங்க, நான் தளபதி ஃபேன்னு சொல்லி. அவங்கெல்லாம் அப்படி இல்லவே இல்லை. அவங்க எந்த மேடை போனாலும் ஒன்றா தான் இருப்பாங்க, ஒன்றா தான் பேசுவாங்க. அதாவது ரஜினி சொன்னார், இவ்வளோ கமல் வந்து கலைத்தாயே வந்து பிறந்தாருன்னு சொல்லுவார். கலைத்தாய் பெற்றெடுத்த குழந்தையெல்லாம் சொல்ல மாட்டார் கமலை. கலைத்தாயே அவள் தான், கமலஹாசன் அவதாரம் அப்படிம்பாரு. அதே ரஜினி கமலஹாசன் எப்படி சொல்லுவார், தன்னடக்கம், நான் கஷ்டப்பட்டு விழுந்து மாங்குன்னு செய்கிறது, அவர் ஒருத்த சீரகத்துக்கு போட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருக்காரு. அவங்க எவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஒரு ஃப்ரேம் மேக்கிங் பண்ணுறது, ஃபிலிம் மேக்கிங் பண்ணுறது. ரஜினி சொல்லுவார், அவர் தான் ஃபிலிம் ஆக்டர், நான் ஒன்லி ஆக்டர், சொன்னதை செய்யும், அவ்வளோதான். ஆமா சார். சார் அவர் கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார். சங்கர் சார் அவர் வந்து என்னை எடுக்கும் பொழுது நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன நீங்க கமலா பார்க்காதீங்க, ரஜினியா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அத்தனை வாட்டி அவர் வந்து அதிருப்தியா இருப்பாராம் சார். இவர் எடுக்கிற அந்த ஒரு ஆக்ஷன் சீன்னு சொல்லிட்டு இவர் நடிக்கிறத பார்த்துட்டு திருப்தி ஆகாம கட்டுன்னு சொல்லிட்டே இருப்பாராம் சார். அப்போ இவர் சொன்னாராம், இல்ல நீங்க என்ன வந்து கமலா பார்க்காதீங்க, ஏன்னா இது கமலுக்காக எடுத்த மூவி, அவருக்கு கால் ஷீட் கொடுக்க முடியலன்னு ரஜினி நடிச்சதுக்கு. பிறந்த மனப்பான்மைக்கு படையப்பா ரீலீஸ் பண்ணாங்க 4Kல. அதில் கிளைமேக்ஸில் வந்து நீலாம்பரி திருந்திடுற மாதிரி தான் கேஎஸ் ரவிக்குமார் வச்சிருக்காரு. ரஜினி சார் தப்பு, இது ரஜினி படம் கிடையாது, நீலாம்பரியோட படம். அவங்க தான் இதில் ஹீரோ. அவங்க எப்படி திருந்துவாங்க? நீங்கள் வேணால் ஆடியன்ஸை பாருங்கள், மவுஸ் சொல்லி பார்க்குறேன். அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்கல்ல, 400 பேர் 500 பேர் இருப்பாங்க. சரி, ஷார்ட் வச்சோன்னே, படையப்பா நீ பாரு என் உயிரை கூட காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாங்க. எல்லாம் கூட்டத்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, இதுதான் நிஜம், எல்லாம் வைக்காதீங்க அப்படிலாம் சொல்லுவேன்னு பார்த்தியாடா, அடுத்த ஜென்மத்தில் பழி வாங்கணும்னு அப்படி தானே சுட்டுக்கிற மாதிரி வைக்கணுப்ப எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. ஸோ அவர் படத்தோட வியாபாரமே தெரியுது பாருங்க ரஜினிக்கு. அவருக்கு ஆனால் ரஜினி வந்து ரஜினியை பற்றி பர்சனலாக என்ன சொல்லணும்னா, யாரை பற்றியுமே புறம் பேச மாட்டாரா. எனக்கு அவரை பற்றி தெரிய சில குணங்களை நானும் வளர்த்துக்க ஆரம்பித்தேன். புறம் பேசுறது, அங்கிட்ட விட்டு பின்ன பேசுறது. அப்படியா தெரியலையே, எது கடன்னு வருதான்பா தெரியல எனக்கு. ஓ அப்படியா, சரி சரி சரி, அப்புறம் நீங்கள் வந்து வேலை சொல்லுங்கள், அப்படி தான் அவருடைய டாக்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டுருக்கேன். ஒரே ஒரு முறை அவர் நேரில் சந்தித்து ஒரு 4-5 வார்த்தைகளுக்குள்ளே பேசுகிற சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது ராகவேந்திரா மண்டபத்தில். ஒரே ஒரு முறை, அது ஃபார்ச்சுனேட்டாக இருந்தது, அது அன்ஃபார்ச்சுனேட்னு சொல்ல, ஃபார்ச்சுனேட்டாக இருந்துச்சு. ஒரு 4-5 வார்த்தை. என்ன இன்ட்ராக்ஷன் இருந்தது? அது ரஜினிக்கு ரொம்ப க்ளோஸாக உள்ள ஒருத்தர் என்ன அழைச்சிட்டு போயிருந்தார், ஒரு பத்திரிகையாளர் அழைச்சிட்டு போயிருந்தார். என்ன பேசுனீங்க? சும்மா தான் சாதாரணமா. என்ன ரஜினி மேல 2 வழக்கு போட்டிருந்தேன் ஏற்கனவே. நீங்க நியாயமா? இல்ல இல்ல, அது தவறு. பேசி அவர்கிட்டயே போய் நீங்க திருப்பி வழக்கு போட்டிருந்தேன். ஸ்டெர்லைட்ல வந்து தீவிர சமூக விரோதிகள் உள்ள பூத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. அது வந்து ஜீரணிச்சிக்க முடியல எனக்கு. என்ன இப்படி சொல்ல வேண்டியது இருக்கு, 13 பேர் செத்துட்டாங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு. ஏய் வேற 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 அப்படின்னாரு. எமோஷனல் ஆயிட்டாரு.
நான் உடனே போட்டு விட்டேன், சமூக விரோதி லிஸ்ட்டை ரஜினிகிட்டேருந்து வாங்கி எல்லாரும் கைது பண்ணுங்கடா. அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு சமூக விரோதி யாருன்னு அப்படின்னு சொல்லி போட்டவர். சரி. அது அப்புறம் கேஸு ஹைகோர்ட்டு போய் சுற்றி வந்துச்சு. அது பிறகான நிகழ்வு தான். அது ஒன்றும் பெருசாக அவரை எடுத்துக்கல, நானும் எடுத்துக்கல. அவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரா? நீங்க தான் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் சொல்லாமல் இருப்பீங்களா? அறிமுகமே அப்படிதான் பண்ணி வச்சிங்க. அப்படியா? சரி சரி சரி, ரொம்ப சரி. நான் அப்படி நினைக்கல, எனக்கு அந்த அர்த்தம்னு நான் அப்படி நினைக்கல அப்படின்னாரு அவர். அப்படியே ரொம்ப பிடிச்சது எனக்கு. அப்படியே ரொம்ப அப்படியே அவர் உலகமே கொண்டாடுற ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து நம்ம பக்கத்தில் நிற்கிறாரு, நம்ம கருத்தை அவர் பேசுகிறார். நான் அப்படி நினைக்கலன்னு சொல்ல மாட்டேன், நினைக்கல, நான் அப்படி நினைக்கல. நான் அந்த மாதிரி அதுக்கு பதிலும் வந்து உங்களுக்கு ஆமாம், நான் அந்த மாதிரி நினைக்கல, அப்படி ஆகும்னு தெரியல எனக்கு அப்படின்னாரு. நீங்க உடனே ஃபீல் பண்ணிருக்கீங்களா, ஏன் தான் கேஸ போட்டோமோ அப்படின்ற மாதிரி? தர்ம சங்கடமாயிட்டு நான் திட்டா பண்ணிட்டான். போட்டிருப்போம், சே தப்பு பண்ணிட்டோமே. அப்படி இல்லை, ஒரு பெரிய மனுஷன். அதெல்லாம் வந்து அவர் நினைச்சிருந்தா நான் பேசுறது அர்த்தம் என்ன ஒன்று தெரியுமா, நீ கேஸ் போட்டிருக்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல? எதுவுமே பண்ண முடியும். அவரோட கோட்டா, அவர் ஏஜில் வர இப்போ சீனியரு. இல்லைங்க ஐயா பார்த்துக்கலாங்க, என்கிட்ட நானும் வந்திருப்பேன், அதான் என் கேரக்டரும் கூட. அப்படி இல்லையா, சரி வாங்க பார்த்துக்கலாம், இன்னும் ஸ்ட்ராங்காக இறங்குவான், என்னன்னு பார்த்துக்கலான் இருப்பா. அதெல்லாம் இல்லை, நான் அப்படி நினைக்கல அப்படின்னாரு. இப்படி சொன்னார், நினைக்கல அப்படியே ரொம்ப உலகம்லாம் ஆகிட்டேன் நான் அப்படியே. அவ்வளோதான் இல்லை, ஒருத்தவங்க அந்த மாதிரி இறங்கி வருவது ஐயோ என்னடா அப்படின்ற மாதிரி நமக்கு தர்மசங்கடம் ஆகிடுது. இவ்வளோ பெரிய மனுஷன் அவர். அதுலேருந்து ரஜினி சார்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்கு அவரை பிடிக்குங்க. தளபதி படம்லாம் அப்படி இந்த ஃபோட்டோவெல்லாம் வீட்டில் வாங்கி விட்டுறது, 10 ரூபா அந்த கோயில் திருவிழாவில் வாங்கி வீடு ஃபுல்லாக விட்டுறது, போய் மசையை போட்டு ஒட்டி விடுறது வீடு ஃபுல்லாக. ரஜினி மேலே எனக்கு எப்போயுமே ஒரு பிரிய உண்டு, சின்ன வயசுலேருந்தே உண்டு. அரசியல் நிலைப்பாடு அவர் எடுத்தப்போ எனக்கு சில கோபங்கள் வந்துருச்சு. கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு அவர் அரசியலுக்கு வரணும்லாம் பிரியப்பட்டேன். ஆனால் வந்த பிறகு தான் தெரியுது, விஜயெல்லாம் ஏன்டா வந்து போயிடப்பா, இங்கே ரொம்ப சிக்கலாக இருக்கும் போல இருக்குன்னு. அரசியலில் அவ்வளோ காம்ப்ளிகேட்டன்ஸ் இருக்குல்ல, அதுதான் எனக்கு வருத்த மொழி. மற்றபடி அவர் கொஞ்சம் ஈகை பண்ணியிருக்கலான்னு எனக்கு ஆசை உண்டு. நிறைய பேர் கொஞ்சம் கொடுக்கலாம்ல. விஜயகாந்தோட பேர் நிற்கிது இல்லை, செத்த பிறகுணும் இன்னும் பேசணுங்க புகழ். செத்த அன்னைக்கு உங்கள்கிட்ட கூட்டம் வந்துட்டு போகிறதெல்லாம் மேட்டரே கிடையாது மேடம். வேண்டா வெறுப்புக்கு வரத்தான் செய்வாங்க, மாலை ஆட்டிக்கிட்டு அங்காளி பங்காளி எல்லாம் வர்றாங்கல்ல, வேறு வழி இல்லை. படுவாவி இருந்தவரையும் அந்த பாடுபடுத்தினான், ஒளிஞ்சாம்பார் மாலை போடுறா அப்படின்னு போட்டு வருவாங்க. ஆனால் மனதார ஒரு நாட்டையும் ஐயோ இப்படி ஒரு மனுஷன்டா அப்படி வாழ்ந்தாண்டா அப்படின்னு நினைக்கணும். நம்ம இறந்து பல ஆண்டுகளுக்கு பேசணும். காந்தி நேரு இவங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல, அதை இவரு கூட வாலி கூட சொல்லியிருப்பார், உலகத்தில் 2 பேர் இருக்கிறானா இல்லையான்னு குழப்பம், ஒன்று எல்லாம் வல்ல பரம்பொருள், இன்னொன்று மேதகு பிரபாகரன் அப்படின்னு. ஒன்று சிவபெருமானு பரம்பொருள், இன்னொருத்தன் பிரபாகரன் அப்படின்னு. அதுதான் மேடம் ரொம்ப ஒரு அந்த இறப்பு கூட நம்மளை வந்து பேச வைக்கணும், புகழ் பாடணும். ரஜினி சாருக்கு வந்து கொஞ்சம் ஈகை பண்ணார்னா அந்த புகழ் எடுத்துலாம், பெரிய விஷயம் இல்லை. அவருக்கு மனசு இருக்கலாம், அவரை செய்ய விட மாட்டாங்களோ என்னவோ. ஏன்னா ஒரு மனுஷன் போயஸ் கார்டில் கேட்டை திறந்தாலே தலைப்பு செய்தி அவருக்கு ரஜினிகாந்துங்க. போயஸ் கார்டன் கேட்டை திறந்தாலே தலைப்பு செய்தி தான். இன்னைக்கு கேட்டு திறந்தாரு, அது தலைப்பு செய்தி. அது தலைப்பு செய்தி. தலைப்பு செய்தி. ரஜினிகாந்த் 3 பேர் ஒரு ஆங்கர் எடுத்தாங்க, அப்படி இப்படி உட்காந்துருந்தாரு ரஜினி, இப்படி உட்காந்துருந்தாரு. அந்த ஆங்கர் கூட சேஃபாக இருப்பாங்களா, அர்ச்சனா, எப்படி சார் நீங்கள் இவ்வளோ சிம்பிளிசிட்டியாக இருக்கீங்கன்னு கேட்டாங்க. சிம்பிளிசிட்டியா, நான் ரொம்ப ரிச்சாக இருக்கேன், சாப்பிட்றதுலாம் 5 ஸ்டார் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல் இப்படி தான் சாப்பிட்றேன், BMW கார் வச்சிருக்கேன், நான் எங்கே சிம்பிளிசிட்டியாக இருக்கேன்? இல்லை எங்கே சிம்பிளிசிட்டி வந்து நானும் பார்த்தேன். அழகாக பேசினாருங்க, எப்படி சிம்பிளிசிட்டி? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு நேரத்தில் காசு பணம் எல்லாம் வந்துருச்சான். அவர் சொல்கிறாரா, நம்ம வந்து ஒரு வேளை தெய்வ பிறப்பையாக இருப்போமோ, இவ்வளோ காசு வருது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி குழந்தை மாரி அவரோட ஸ்பீச்சு, குழந்தை தான் அவர், குழந்தை மாரியே பேசுவார். இப்போ கூட டிஎம்கே மீட்டிங் பேசினார், சிஎம் வச்சு சளி வர பிடிச்சிருந்து அவர் கட்சி போச்சு. ரொம்ப இன்கன்வீனியன்ட்டான ஸ்பீச் அது. சிஎம்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னாரு. ஏன்னு கேட்குறீங்களா, இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிரச்சனை கிடையாது, இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு மெயின்டைன் பண்ணுற ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை தெரியும் எல்லாரும் இவளை வச்சு மெயின்டைன் பண்ணுறாருல்ல. உண்மையில ரியல் ஹேட்ஸ் ஆஃப் சார். எல்லாருமே சிரிச்சாங்க சார், அவரே விழுந்து சந்தோஷப்பட்டாங்க. அதுலேயும் துரைமுருகன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, சந்தோஷம் அப்படின்பாரா. ரஜினி சொல்லி காமிச்சாரு, நீ நாசமாக போகணும்னு சந்தோஷம்னாரா நல்லா வருவேன்னு சந்தோஷமானாருன்னு தெரியாது, அவரையெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாரு, இவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி போகுது. அரசியல் ஞானம், அரசியல் ஞானமா இது வந்து எல்லாரும் பேசிட முடியாது. அவர் மேடையில் அவங்க கட்சிக்காரங்கள சீனியரே பேசணும்னா அது சார், அவர் தான் எம்ஜிஆர் காலத்து அரசியல் பார்த்திருக்காரு, கலைஞர் அவர்கள் அரசியல் காலத்தை பார்த்திருக்காரு, ஜெயலலிதா மேடம் அரசியல் காலத்தை பார்த்திருக்காரு, இப்போ இபிஎஸ்ஸையும் பார்த்துட்டு ஸ்டாலின் அவர்கள் அந்த எல்லா அரசியல் காலத்தையும் அவரும் கடந்து தானே சார் வந்திருக்காரு. இல்லைங்க, ஞானம் அதிகம். அப்படி நாலேஜ் ஆலம்புற ஓட்டு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கோம், ஞானம் என்ன இருக்கு அவர்கிட்ட? அரசியல் தெளிவு இருக்கு. நம்ம வந்தால் நம்மளை இழுத்து விட்டு போயிடுவாங்க.
நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் ஃபேன்ஸ் பட்டாலும் அவங்கள அடக்க முடியாதுங்கிறத அவர் தெரிஞ்சுட்டு. விஜய்க்கு பெரிய ட்ராபேக் என்னன்னா அவங்க கட்சிக்காரங்க தான் ட்ராபேக்கு, அவருக்கு எந்த ட்ராபேக் இல்லை. இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க கட்சிக்காரங்க இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்களாம்மா, அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. விஜய் அதெல்லாம் அப்படியே மேடையிலே அடிக்க போவாருமா, டேய் உட்கார்றா, என்னடா லேடிஸ் பக்கத்தில் போய் என்னடா அது அப்படியே மேடையிலேயே அப்படியே சொல்லுவார் விஜய். மாவட்ட செயலர் மாக்கு குத்துறாரு ஒரு வாட்டி, கேண்டிடேட்டு பேரை மாற்றி மாற்றி எழுதி கொடுத்தாங்க, வண்டியிலே மடக்கிட்டு குத்துனாரு. அந்த அவரோட கோபங்கள் வந்து பொது வழியில் வந்து தவறாயிட்டு. பொது வழிக்கு வர்றது ரொம்ப ஈஸி இல்லைம்மா, ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அள்ளி தூப்புவான், காரி தூப்புவான், தூன்னு எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கணும்ல. அதால் ரஜினியால் முடியுமா? அவர் அந்த புகழ் வெளிச்சத்தோடு இருக்கணும். அவரோட 173வது படம், இயக்குனர் மற்றும் அந்த திரை குழுமம் அனைவரும் வெற்றி பெறுவதற்கு என் மனமாற வாழ்த்துக்கிறேன். நன்றி. நன்றி சார்.